வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென் டென்னிசனோட ஆம்னிட்ரிக்ஸ்ல வந்து நிறைய ஏலியன் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம பென் டென்னிசன் எல்லா ஏலியன்ஸையுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. எல்லா ஏலியன்ஸாவும் அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க மாட்டாரு. ஒரு சில ஏலியன்ஸை மட்டும்தான் அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாரு. மற்ற ஏலியன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாம அப்படியே விட்டுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அவர் பயன்படுத்தாம விட்ட அந்த அன்யூஸ்டு ஏலியன்ஸை பத்தி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல 4 விதமான அன்யூஸ்டு ஏலியன்ஸோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பத்தி தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்தா மறக்காம அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஏலியனோட ஸ்பீசிஸ் பேரு ஹேவக். இதை வந்து ஹேவக் பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பென் 10 சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹேவக் வந்து பெரும்பாலும் நல்வாயுடுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. மற்ற இடத்துல இருக்கிறத விட நல்வாயுடுக்குள்ள தான் இது அதிகமா இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்வாயுடு தான் இதோட ஹோம் வேர்ல்டா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் இந்த ஸ்பீசிஸ் ரொம்ப அதிகமாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது அங்க மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து காமிக்கவே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்வாயுடு தான் இதோட ஹோம் வேர்ல்டா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஸ்பீசிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு கூட்டமா தான் வாழும். இதுக்கு கூட்டமா வாழக்கூடிய ஒரு இனம் அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து தனித்தனியா எங்கேயுமே பிரிஞ்சு போகாது. ஒரு வேளை ஏதாவது தனியா வந்துருச்சு அப்படின்னா அது வந்து வழிதவறி போய் வந்திருக்கு அப்படிங்கிறத அர்த்தமோ தவிர மற்றபடி இதுங்க கூட்டமாக தான் வாழும் அப்படிங்கிறத தெளிவாகவே கிரியேட்டர்ஸே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு ஏங்க இந்த ஸ்பீசிஸ் வந்து உணவு தேட போனா கூட எல்லாமே ஒன்னா தான் போகும். அந்த அளவுக்கு ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் தான் இந்த ஹேவக் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. உணவுன்னு சொன்னோட தான் ஞாபகம் வருது. இதோட உணவு பழக்கம் வந்து ரொம்பவே வித்தியாசமானது. அப்படி என்னதான் இது சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு மாதிரியான மெட்டல் பொருட்களை தான் இது ரொம்பவே விரும்பி சாப்பிடும். அதாவது இதோட சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலை தான் இது ரொம்பவே விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே பென் 10 சீரிஸ்ல காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நல்வாயுடுக்குள்ள இருக்கிற ஹேவக் ஸ்பீசிஸை பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான கலர்ல வந்து காட்டியிருப்பாங்க. ஒன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர். ஸோ நம்ம ஹேவக் ஸ்பீசிஸ்ல வந்து 2 வித்தியாசமான கலர் பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. இது அது மட்டும் இல்லாமல் குறிப்பான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இதுவும் மனுஷங்களை மாதிரியே பொழுதுபோக்கு விரும்பக்கூடிய ஒரு ஏலியன் ஸ்பீசிஸுங்க. அதாவது இந்த ஏலியன் ஸ்பீசிஸ்க்கு வந்து பொழுதுபோக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இது என்ன மாதிரி பொழுதுபோக்கு வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் 10 சீரிஸ்ல வந்து சிங்கிள் ஹேண்டட் அப்படின்னு சொல்லி எபிசோட் இருக்கு. இந்த எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹேவக் பீஸ்ட்டும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்த சுற்றி உட்காந்துக்குவாங்க. இப்போ நடுவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பெரிய வளர்ந்த ஹேவக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடும். அதாவது தங்களுடைய பலத்தை நிரூபிக்கவும் தான் தான் இங்கே பலசாலி அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்காக 2 பேர் சண்டை போடுவாங்க. இதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஹேவக் பீஸ்ட் எல்லாம் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது சண்டை போட்ட மாதிரியும் ஆச்சு, அது என்ஜாய் பண்ண மாதிரியும் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இவங்க பொழுதுபோக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, வாய்டட் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது இது ஒரு ஃபயர் டைப் ஏலியன் அப்படிங்கிறத அந்த எபிசோட்ல ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதாவது இந்த ஹேவக்கால தன்னுடைய வாயில இருந்து ஃபயர் பிரீத்தை வர வச்சு எதிரியை பயங்கரமா டேமேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஸோ இது ஒரு ஃபயர் டைப் ஏலியன். கிட்டத்தட்ட நம்ம ஸ்வாம் ஃபயர் மாதிரி இதுவும் ஒரு ஃபயர் டைப் ஏலியன் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக காட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பற்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த பற்களை வச்சு இதால இரும்பை கூட அசால்ட்டா கடிச்சே உடைக்க முடியும். உண்மையை சொன்னால் இதோட சாப்பாடே இரும்பு தான். அதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இதோட மெயின் சாப்பாடே இரும்பு தான். ஸோ அதை கடிச்சு உடைக்கிற மாதிரியான பற்கள் வந்து இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதை வச்சு இதால் தன்னுடைய எதிரிகளை வந்து பயங்கரமாக தாக்கி டேமேஜ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அது ஷார்ப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. நீங்கள் கிளாசிக் சீரிஸில் வரக்கூடிய பேக் வித் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குவென் வந்து நம்ம பெண்ணை காப்பாற்றுறதுக்காக நல்வாயுடுக்குள்ள வந்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம குவென்னோட ஜெட் பேக்ஸை வந்து கடிச்சு சாப்பிட ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த ஹேவக் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, சின்ன சின்ன ஹேவக்காக தான் இருந்திருக்கும். அந்த சின்ன சின்ன ஹேவக்லாம் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம குவென்னோட ஜெட் பேக்ஸை கடிச்சு சாப்பிட ட்ரை பண்ணியிருக்கோம். குவென் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்ததுனால அவங்க வந்து அந்த இடத்துல தப்பிச்சிருப்பாங்க. கூடவே இதோட நகங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எதிரி கூட மோதும் போது எதிரியை இதால் பயங்கரமாக டேமேஜ் பண்ண முடியும். அவங்களுடைய சதைகளையே கிழிக்க முடியும். அந்த அளவுக்கு இதோட நகங்கள் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க.
அது மட்டும் இல்லாம கிளாசிக் சீரிஸ்ல வரக்கூடிய த ட்ரூத் அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹேவக் வந்து தன்னோட நகங்களை வச்சு ரொம்ப சுலபமா சுவர் மேல ஏறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. சுவர் மேல ஏறினது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவறதுக்கு கூட இதால அந்த நகத்தை பயன்படுத்தி ஒரு இடத்த பற்றி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. அந்த ஷார்ப்பான நகங்களை வச்சு இதால ரொம்ப தூரத்துக்கு சுவர்ல ஏற முடியும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல குதிச்சா கூட அந்த நகங்களை வச்சு அதை பற்றி பிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த நகங்கள் வந்து இதுக்கு பல விஷயத்துல யூஸ் ஆகுது. எதிர்களை தாக்குறதுக்கு மட்டும் இல்லாம வேகமா ஓடுறதுக்கும் மற்ற இடத்துக்கு தாவுறதுக்கும் சுவர் மேல ஏறுறதுக்கும் கூட இதுக்கு அதிகமா அந்த நகங்கள் யூஸ் ஆகுது அப்படிங்கறத பென்டென் சீரிஸ்ல ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. அதே எபிசோட்ல இந்த ஏலியனுக்கு வந்து அதிகமான ஸ்டாமினா இருக்கிறதுனால இதால ரொம்ப தூரத்துக்கு வேகமா ஓட முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாவே காட்டியிருப்பாங்க. நம்ம பென் டெனிசனே இதை பிடிக்கிறதுக்கு திணறி இருப்பாரு. அந்த அளவுக்கு இதால ரொம்ப வேகமா ஓட முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாவே காமிச்சிருப்பாங்க. கூடவே இந்த ஏலியனுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டான ஸ்ட்ரென்த் இருக்கு. அதுலயும் வளர்ந்த ஹேவக்கா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறதும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடவே இதுக்கு டியூரபிலிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னா ஏன்னா ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசினா கண்டிப்பாக நம்ம டியூரபிலிட்டியை பற்றியும் பேசியே ஆகணும். அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? டியூரபிலிட்டி பக்கமாக வந்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஓரளவுக்கு டியூரபிலிட்டி இருக்குதுங்க. அதிகமான டியூரபிலிட்டி கிடையாது. இதை வந்து நீங்கள் அடித்து கவுத்தி போட்டீங்க அப்படின்னா திரும்பி எந்திரிச்சு நிற்கும், சண்டைக்கு வரும். ஆனாலும் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி இதால யாரு கூடயும் சண்டைக்கு போக முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி இது ரெண்டையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தான் இருக்கோ தவிர ஒரு மிகப்பெரிய சக்திசாலியான ஒரு ஏலியன் வந்துச்சு, ஸ்ட்ரென்த்தை மட்டுமே தன்னுடைய பவராக வச்சிருக்க ஒரு ஏலியன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது முன்னாடி இதால் நிற்க முடியாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம 4 ஆர்ம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 ஆர்ம்ஸுக்கு வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதால் ரொம்ப சுலபமாக ஹீட்டை வந்து தாங்கிக்க முடியும். ஏன்னா நம்ம ஹீட் பிளாஸ்டோட ஹீட்டையே ரொம்ப அசால்ட்டாக தாங்கின ஒரு ஏலியன் தான் நம்ம 4 ஆர்ம்ஸ். அதுக்கிட்ட சண்டைக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அசால்ட்டாக தோற்று போயிடும். அந்த அளவுக்கு இதுக்கிட்ட ஸ்ட்ரென்த் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி ரெண்டுமே ஓரளவுக்கு இருக்குது, கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. ஆனால் இதை விட பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன்கிறது மோதிச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக தோற்று போயிடும். அதில் சந்தேகமே வேண்டாம். அப்படியே இதோட வீக்னஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதோட டியூரபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மி அப்படிங்கிறது வந்து அதனாலேயே இது தோற்று போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அது மட்டும் இல்லாமல் அதிகமான வெடி விபத்துகள் வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய வீக்னஸ். அதை வந்து இதால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பேக் வித் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற எபிசோடில் ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. அந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா குவென்னோட ஜெட் பேக்ஸை வந்து இதை சாப்பிட ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம ஹேவக் ஸ்பீசிஸ் வந்து சாப்பிட ட்ரை பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம குவென் வந்து புத்திசாலித்தனமாக இதுக்கிட்ட எப்படியே தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாமை வந்து தூக்கி வீசி இருப்பாங்க. இது அந்த பாம்பில் அட்ராக்ட் ஆகி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த பாம்பை பிடிக்கிறதுக்காக வேகமாக கீழே வந்து விழுந்திருக்குங்க. அந்த பாமை கடிச்சு சாப்பிட ட்ரை பண்ணும்போது அது பிளாஸ்ட் ஆகிருக்கும். அதனால ஹேவக் ஸ்பீசிஸ் வந்து டோட்டலாகவே அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப சுலபமாகவே டிஃபீட் ஆயிடுச்சு. அதாவது அதுக்கு ஏமாறுறது ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய வெடி விபத்துகளை வந்து இதால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாகவே இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஸ்லைக் போட்டு விடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கல, என்னென்னலாம் திருத்திக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பென் டெனிசன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய், see you.